With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளுக்கு பின்பற்றவும். அதே நேரத்தில் இந்த சேனலை வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையும் 17 ஜூன் 2025 குஜராத் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இது மேலும் வலுப்பெற்று இன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அந்த பகுதிகளில் மாற இருக்கிறது. மேலும் இது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதே பகுதிகளில் உருமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தென்மேற்கு வங்க நார்த் வெஸ்ட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது மேற்கு வங்கத்துக்கு அருகிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாகும். இது மேலும் கங்கை உத்தரப்பிரதேச பகுதிகளில் ஒட்டிய பகுதிகள், பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒட்டிய பகுதிகளில் நகர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தாழி அமைப்பு இந்த இரண்டு பகுதிகளுக்கும் மத்திய இந்திய பகுதிகளிலையும், மேலும் இன்னொரு தாழி அமைப்பு வடகேரள பகுதிகள் வரலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. நார்த் சவுத் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அமைப்பும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஈரமிகு காற்று அரபிக்கடலிலிருந்து ஈர்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் இன்றும் கனமழை பல பகுதிகளிலும், மத்திய இந்திய பகுதிகள், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், அடப்பி, எர்ணாகுளம், பாலக்காடு, திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை முதல் பலத்த மழை வரலையும் பல பகுதிகளிலையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொடகு, தட்சிண கண்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகும். உடுப்பி, ஷிமோகாவின் சில பகுதிகள், சிக்மகளூரின் சில பகுதிகள், உத்தர கன்னடா மற்றும் கோவா மாநிலங்களிலும் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெல்காம், தார்வாத், அவேரி மற்றும் ஷிமோகா மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தொடரும். பெங்களூரு உள்பட மற்ற மாவட்டங்கள், கல்யாண கர்நாடகா உட்பட ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தமிழகம் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாஞ்சோலை, தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை சென்னை உள்பட இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றபடி தரைக்காற்றினுடைய வேகம் தொடர்ந்து இருக்கும். மழை பொறுத்தவரை மிதமான மழை வரலையுமே ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை மீண்டும் தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தவறாமல் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த காணொலி நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.